கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை திராவிட மாடல் என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்ல புரதச்சத்துடன் கூடிய உணவை மாணவர்களுக்கு வழங்க நிதி பற்றாக்குறையானால் மத்திய அரசு நிதி வழங்கவும் தயாராக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. நீட் தேர்வுக்கு முன்னாலும் பின்னாலும் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். நீட் தேர்வுக்கு எதிராக ஆவணங்களை கொடுக்காமல் வாய் மட்டுமே தமிழ்நாடு அரசு பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் என்பவர் உயிரிழப்பு. சவுக்கு சங்கர் அவதூறுகள் பரப்புவதை வாடிக்கையாக கொண்டிருப்பவர் என்றும் அவரது நடத்தையை மன்னிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில். காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம். கர்நாடகாவில் இருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடப்படாதது குறித்து தலைமை செயலகத்தில் நாளை கூட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றியானது மதவாதம் பேசும் பாஜகவுக்கும் சாதி பிரிவினை பேசும் பாமகவுக்கும் தகுந்த பாடத்தை கற்பித்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருப்பது அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி எனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற திராவிட தலைவர்கள் குறித்து அவதூறு பேசுவதை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தலில் டெபாசிட் வாங்கிவிட்டு பின்னர் தலைவர்கள் குறித்து சீமான் பேசட்டும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம். மதுரையில் உள்ள சௌராஷ்டிரா சமூகத்தினர் மற்றும் வட மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்து விட்டனர். மக்களவைத் தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். இந்தியாவை ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம். அவ்வளோதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை. போலீஸ் காவலில் இருந்தவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில திமுகவை சேர்ந்த 3 பேரும் ஏதோ கைதாகியிருக்காங்க. இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி அதில் கைதாகிருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. விக்கிரவாண்டியில் 82% வாக்கு பதிவாகிய நிலையில் மீதமுள்ள வாக்குகள்தான் அதிமுக பாக்குகளா என டிடிவி தினகரன் கேள்வி. பிரச்சாரத்தின் போது பாமகவுக்கு வாக்களிப்பதாக அதிமுக தொண்டர்களை கூறியதாகவும் கருத்து. அங்க பாவம் தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்க 82% வாக்குப்பதிவாயிருக்கு. அப்புறம் மீதி உள்ள 5% தான் அங்க அதிமுக தொண்டர்களை ஓட்டு போடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.